ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பாடா ஒரு வழியா எப்படியா தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டா இருப்பா. இந்த அறிக்கையை வெளியிடும் தான் நாம திரும்ப திரும்ப 2 நாள் தான் நம்முடைய வீடியோக்கு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இந்த அறிக்கை ஏன் தளபதி விஜய் அவர்கள் வெளியிடணும்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள நம்ம அழுத்தமா சொன்னோம் அப்படின்னா, இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா சாத்தான்குளம் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த பிரச்சனையை எவ்வளவுக்குள்ள மத்த கட்சிகள்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் முன்னெடுத்து தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இதை சரியான முறையில பயன்படுத்தணும். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த அறிக்கையை வெளியிடுறதுக்கும் அந்த கட்சியில் உள்ள மத்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வெளியிடும் போது அது வேற லெவல். ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அறிக்கை மட்டும் தான் வெளியிட்டிருக்காரு. ஏன்னா செய்தியாளர்கிட்ட சந்திக்கிறதோ இல்லைன்னா மத்த எதையும் பண்ணல. சோ அப்படிங்கும்போது அறிக்கையாவது கரெக்டான ஒரு நேரத்துல வரணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருந்தோம். எப்படியோ 2 நாட்கள் தள்ளி இருக்கு, லேட்டா வந்துச்சு, பரவாயில்ல. ஆனா அறிக்கை வெளியிட்டாரு. சோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அவரோட அறிக்கையில அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு தரமான ஒரு கருத்துல வச்சு, அதாவது காவல்துறையே விசாரிக்க கூடாது, இது வந்து அந்த உயர் நீதிமன்றவுடைய குழு நேரடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும், அதன் மூலமா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல பதிவிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதுதான் ஹைலைட். அதாவது பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோகம் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அரசை மக்கள் வர 2026 தேர்தல்ல விரட்டி அடிப்பார்கள், வேற இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகா வந்து ஒரு லைன் பதிவு பண்ணாரு. உண்மையிலேயே ஒரு தரமான பதிவு தான். என்ன இது கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி வந்தா இன்னும் செமையான ஒரு சிறப்பா இருந்திருக்கும். பரவாயில்ல, இப்ப வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இப்போ அந்த பதிவு வந்த உடனே அதை ஏகப்பட்ட பேர் பயங்கரமா விமர்சிச்சு, என்னப்பா இப்பதான் தூக்கத்துல இருந்து முடிச்சாரா, என்ன போக தெரிஞ்சுட்டா, ஏப்பா அறபதில ஏப்ப எழுப்பி விட்டா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட அந்த இருக்கு. சோ அவருடைய பதிவுகளே நான் வந்து கமெண்ட்ல பாத்துருந்தேன். சோ அப்ப அந்த பதிவிட்டாங்கல்ல, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி இதற்கு என்ன அரசியல் தெரியுது, பேசாம இவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமா நடிச்சிருக்கலாம், சில பேர் அப்படி கூட கேட்டுருக்கான். அதாவது ஒண்ணு அரசியல் பண்றதா இருந்தா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, ஏன் இப்படிலாம் பண்றாரு, ஒரு அறிக்கை இவ்வளவு லேட்டா எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு, அந்த 5 காவலர்களையும் பாத்தீங்கன்னா அவங்க மேல வழக்கும் பதிவு பண்ணாச்சு, இதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு கருத்துல வந்திருக்காரு, இவர் என்ன ஒரு அரசியல்வாதி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏப்பா ஓகே இவர் வந்து லேட்டா தான் பதிவு பண்ணாரு, ரைட், ஓகே, அது என்ன காரணமா சொல்ல முடியாது, முன்னாடியே பதிவு பண்ணிருக்கணும், நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஆனா இவ்வளவுக்குள்ள கரெக்டா நாக்கப்படுங்க. இப்ப கேள்வி எல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த மாதிரி கேள்வியை ஆக்சுவலா நீங்க யாரை பார்த்து கேட்டுக்கணும், இங்க ஆளுகின்ற அந்த ஆளுங்கட்சியை பார்த்து அந்த அரசை பார்த்தான கேள்வி கேட்கணும். உண்மையிலேயே தவறு ஆகணும். இது வந்து முதல் தடவை நடக்கக்கூடிய தவறு கிடையாது. தொடர்ந்து இதுவரைக்கும் எத்தனை லாக்அப்ல எவ்வளவு மனசோ அப்போ யாரு ஆள்றாலோ அந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க திராணி இல்லாத நீங்க எல்லாம் தளபதி விஜய் லேட்டா அதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, அவர்கிட்ட பொங்கிட்டு வரீங்க. அதுவும் அவங்க கட்சியில உள்ள அவருக்கு அடுத்தபடியா உள்ள பொதுச் செயலாளர்கள் முதல் நாளே கரெக்டா அறிக்கை வெளியிட்டாரு. சோ ஆனா ஆக்சுவலா தளபதி விஜய் தான் அறிக்கை வெளியிட்டிருக்கணும். ரைட், ஓகே, இப்ப அவங்க கட்சியில இருந்து முதல்ல வெளியே இப்ப தளபதி விஜய் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்குதான் அந்த அதாவது எப்பயில வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணத்துக்கு வலி கூதுதான் சொல்லி அதை எழுதினாங்க. இந்த அஜித் குமாரோடைய இப்ப நம்ம இறந்து போன அந்த இளைஞனுடைய மரணம் பாத்தீங்கன்னா வலிப்பு வந்து இயற்கையா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் வந்த மாதிரி ஒரு எப்பயில பதிவு பண்ணிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சு துன்புறுத்தக்கூடிய அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பாத்துருப்பீங்க. சோ அப்போ அது உண்மையான ரூபம், உண்மையிலேயே அவர் தாக்கப்பட்டது வெட்ட வெளிச்சமா இருக்கு. சோ அதனாலதான் அவரு இருக்காரு. இத பார்க்கும்போது எப்படி இதுக்கு அப்புறமும் ஒரு அரசு கட்சியில இருந்துட்டு ஒரு மக்களுக்கான ஒரு அரசை பண்ண வரக்கூடிய ஒரு தலைவர் அதை எதிர்த்து ஒரு கண்ணத்தை பதிவு பண்ணா அவர் எப்படி மக்களுக்கான தலைவரா இருக்க முடியும்? சோ அதனால தளபதி விஜய் இன்னைக்கு அந்த வீடியோ வெளியாகி அவரு பாத்துருப்பாருல. சோ முதல்ல புரிஞ்சு விடணும். அதாவது தளபதி விஜய் முதலாக ஒரு அரசியல முன்னெடுத்து வராரு, அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல பண்றாரு, அது அவருடைய ஸ்டைல் இருக்குன்னு வச்சுடுவோமே. அதை விமர்சனம் பண்ண. இப்ப நான் கூட தளபதி விஜய் தொடர்ந்து ஆதரிச்சிருக்கேன். நான் கூட எனக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறா என் கண்ணோட்டத்தில் தெரிஞ்சு அப்படின்னா அது தவறுங்கிற மாதிரி நான் நேரடி சுட்டி காட்டுவேன். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் கூட நம்ம சொல்லும் போது கூட எப்படின்னா அது வந்து அவங்க கட்சியில இருக்க அடுத்த நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு இறப்புல போய் அரசியல் பண்ண கூட அப்படின்னா நிறைய நண்பர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா படல. அதாவது நிறைய இறப்பு தான் பாத்தீங்கன்னா அரசியலே செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மக்களுக்கான ஒரு இது, மக்களுக்கான ஒரு பிரச்சனை. இனிமேல் அடுத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வரக்கூடாது. அப்ப ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை சரியா வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும் ஆளுங்க அரசு எதிர்த்து. அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்றது நம்ம சொல்லணும்னு வச்சுக்க கூடாது. நாம சொல்றது தளபதி விஜய் பார்த்துட்டு இருக்காரு இல்லையான்னு நமக்கு தெரியாது நம்முடைய வீடியோக்கள். ஆனா பொதுவாக அவருக்கா தோணி இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ வெளியாகி வரலாம் எல்லாமே பார்த்துட்டு தளபதி விஜய் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சோ இப்ப திரும்பவும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்களாவது பாத்தீங்கன்னா முதலாக ஒரு அரசியலை மேற்கொண்டு வராரு. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருடங்களா தான் ஆகுது. சரி, அவருக்கு சின்ன வந்து பாத்தீங்கன்னா தடங்கள் வைக்க எல்லாமே ஏற்படலாம். ஆனா இங்க காலங்காலமா இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியல நாங்க தான் பண்றோம், மக்களுக்கான தலைவர் நாங்க தான் மக்களுக்காகவே பாத்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பயங்கரமா அந்த விளிம்பு மக்களுக்காக போராடும் தலைவர் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் இந்த விஷயத்துல கருத்து தெரிவிச்சாங்களா, கடனை போய் தெரிவிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது.
ஆனா இப்ப தளபதி விஜய் இந்த 2 நாள் கழிச்சு பதிவு போட்டதுக்கு கருத்தரிக்க ஓடோடி வந்திருக்கக்கூடிய அப்படி பயங்கரமா நக்கக்கூடிய நக்கலடி பண்றாங்களா அந்த மாதிரி தற்கூரிகள்லாம் அந்த அரசியல் இருக்காங்க அவங்க எல்லாம் பத்தி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. சோ இந்த தற்கூரிகளுக்கு எல்லாம் தளபதி விஜய் அவர்ல கேள்வி கேட்க என்ன தகுதின்னு கேட்கிறேன். இப்ப நான் தளபதி விஜய் அவர்கள் ஏன் பதிவு போடலாம் அப்படின்னு கேட்டேன்னா நான் தளபதி விஜய் அவர்களை தொடர்ந்து ஆதரிச்சிட்டு இருக்கேன். அவர் நல்லது பண்ற எல்லா விஷயத்தையும் ஆதரிக்கிறேன். சின்ன தவறு எனக்கு தெரியுது அப்படின்னா நான் உடனே சுட்டி காட்டுவேன். ஏன்னா நாம வந்து தளபதி விஜய் 2020 ஆட்சி அமைக்கணும் ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்க்கிறேன். அப்படிங்கும்போது நாம எதிர்பார்த்து நடக்கலாங்கும் போது எனக்கு இந்த இடத்துல ஒரு தவறுனா சுட்டி காட்டுறேன். ஏன்னா நான் உண்மையா தளபதி விஜய் 2024 ஜெயிக்க நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது நல்லா புரிஞ்சுடணும். இப்போ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் நண்பனா இருக்கான். அவன் அதாவது நம்மளுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும், நண்பன் எடுத்துக்கா யாரும் எடுத்துக்கலாம், உறவுகளா இருந்தாலும் சரி யாரும் சரி, நாம கண் முன்னாடி அங்க நடக்கிறது சின்ன தவறு நமக்கு தவறுன்னு தெரிஞ்சா சுட்டி காட்டணும். அதான் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு நல்லது. அதை கண்டு காணாமல் இருந்தாலும் 2 விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பகிச்சே கூடாது, அவங்களுக்கு அப்படியே ஜால்டா அடிச்சுட்டு அவங்க முட்டு கொடுத்துட்டே போகணும், செம்பிடிச்சுட்டே போகணும் நினைக்கிறவங்க அதுல அவங்க கிட்ட ரொம்ப விசுவாசமா நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட உறவாடி இருக்கிறவங்க அது வந்து எதையுமே சுட்டி காட்ட மாட்டாங்க. சோ அது ரொம்ப ஆபத்தானது. இன்னொன்னு என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணக்கூடியது. இப்போ நிறைய பேர் தளபதி விஜய் 2 நாள் கழிச்சு அந்த பதிவு போட்டதுக்கு கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி காலங்காலமா இருக்கக்கூடிய நான் சொன்னால முதல்ல அவங்க எல்லாம் கேள்வி வைப்பாங்க கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்களோட நோக்க தளபதி விஜய் விமர்சிக்க வேண்டியது. கேள்வி யார கேட்கணுமோ அங்க போய் கேளுங்க, யார நொட்டணுமோ அங்க போய் நொட்டுங்க. அதெல்லாம் விட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்போ நீங்க கேள்வி கூட தற்கொலைகள்லாம் தளபதி விஜய் இவ்வளவு ஆண்டு காலமா சில நல்ல விஷயங்களை முன்னெடுத்தாரல, இப்போ வரைக்கும் பண்ணாரல, அந்த விஷயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முயற்சின்னு பாட்டுனீங்களா? பரந்தூர்ல பின்னார்ல யாருமே போகல, அந்த விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணார்ல, அப்ப அங்க போய் இருக்க யாரா கேள்வி கேட்டீங்களா? இப்போ இந்த காலங்காலமா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னென்ன பண்ணாங்க நம்ம பார்த்தானே இருக்கோம். இந்த சாத்தான்குளம் பிரச்சனையில எவ்வளவுக்குள்ள எல்லாரும் பொங்கிட்டு வந்தாங்க எங்களுக்குள்ள சமூக போல எல்லாரும். இப்ப யாராவது பொங்குனாங்களா? அதை பத்தி நாக்கு கொடுக்காம கேள்வி கேட்க வேண்டியதானே? கேள்வி கேட்டு அவங்க செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கலாம். யாருமே கேட்கலையே. ஏன் அவங்க எல்லாம் பொங்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கு ஏன் பொங்குனா அதையும் நான் சொல்றேன். அதாவது அன்னைக்கு சாத்தான்குளம் பிரச்சனை இறந்தவங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் சிறுபான்மை ஓட்டுகள் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பொங்கிட்டு அப்படி பயங்கரமா கண்டு உருண்டாங்க. இன்னைக்கு இறந்தது அஜித் குமார் தானே, அவர் இந்து தானே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதை வச்சு பெருசா ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொரண கட்டவா என்ன வேணா திட்டினாலும் சரி, என்ன வேணா கடைசி நேரத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டோம் அப்படி ஒரு மமதையில தான் இவங்க எல்லாம் இந்த ஆட்டம் போட்டுருக்காங்க. ஏன்னா கடைசி நேரத்துல வேலை தூக்கிட்டு அரகரா முருகன் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்கல்ல. சோ அதனாலதான் இப்ப நிறைய ஆசிரியர் தலைவர் இதை பார்த்து கண்டனம் தெரிவிச்சு இதை கேள்வி கேட்கல. இந்த சமூக புறவிகள் இருந்தாங்கல்ல அவங்களும் கேள்வி கேட்கல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இப்ப கேள்வி கேட்டார்ல, அவர் லேட்டா கேட்டாலும் கேள்வி கேட்டார், கண்டனம் தெரிவிச்சார்ல. சோ இதனாலதான் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மதத்துக்குள்ளேயோ குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளேயோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு குறுகிய எல்லைக்குள்ள அவர் வந்து கட்டமைக்க முடியாது. அவர் எல்லா மதம் ஜாதியும் கலந்து எல்லாரும் பொதுவான ஒரு தலைவரா அவர் உருவெடுத்து வராரு. சோ அதனாலதான் நம்ம அவர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரசியல் பயணத்துல அவருடைய அந்த அரசியல் முடிவுகள் அரசியல் நம்மளுக்கு ஏதாவது தவறு அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே சுட்டி காட்டுவோம். ஏன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் நல்லா இருக்கணும், அவர் ஜெயிக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால என்னுடைய வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த பொல்லாதவன் நான் பொல்லாதவன் எப்படி பேசுவான், உண்மையை பேசுவானா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.